கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை எடுத்து நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 5, குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி பிறரை இரட்சிப்பின் வழியை பின்பற்றச் செய்து அரண் இழுக்கா இரட்சிப்புக்கு இழுக்கு வராமல் இல்வாழ்க்கை வாழ்தல் நோற்பாரின் நோன்பு நோற்பவரின் நோன்பை விட உடைத்து உயர்வானது. இந்த குறளுடைய முழு பொருள் என்னவென்றால், பிறரை இரட்சிப்பின் வழியை பின்பற்றச் செய்வதும் தாம் பெற்ற இரட்சிப்புக்கு இழுக்கு வராமல் இல்வாழ்க்கை வாழ்வதும் தம்மை வருத்தி நோன்பு நோற்பவரின் நோன்பை விட உயர்வானது. நோன்பை குறித்து கர்த்தருடைய வசனத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த நோன்பு எதை குறித்து சொல்லுகிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58 அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்காலை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உபவாசம் நோன்பு என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இது பாவத்தின் அடிமைத்தனத்திலே தம்மை அழித்துக் கொண்டு அக்கிரமத்தின் கட்டடியிலே கிடந்து நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன் பாவத்தினாலே தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போய் கிடக்கிற மனிதனுக்கு இரட்சிப்பு என்கிற ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை கொடுத்து அவனை இந்த அக்கிரமம் மீறுதல்கள் பாவங்கள் ஆகிய
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றி பரலோகத்தின் வழியிலே அவனை நடத்துவதுதான் ரட்சிப்பின் வழி. அப்படிப்பட்ட ஒரு வழியிலே மனிதர்களை நாம் நடத்த வேண்டுவது தேவன் வைத்திருக்கிற ஒரு பிரதான நோக்கம். அது மாத்திரமல்ல, அப்படி நடத்துகிறவர்களும் தான் பெற்ற ரட்சிப்புக்கு இழுக்கு வராமல், எந்த விதத்திலும் பங்கம் வராமல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். பிறரை ரட்சிப்புக்கு நடத்த வேண்டும். ரட்சிப்புக்கு நடத்துகிறவர்களும் அந்த ரட்சிப்புக்கு ஒரு இழுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நோன்பை விட உயர்வானது என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த காரியங்களைத்தான் செய்தார். எடுத்துக்காட்டாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 21 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்கள் விடுதலையாதல். நாமும் விடுதலையாக வேண்டும், பிறரையும் விடுதலையாக்க வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். இயேசு தமது அடியார்களுக்கு இந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று போதித்து சென்றிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்தல். அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுதல். ரட்சிக்கப்பட்டவன் மேல் விழுந்த பாரம் இது. பிறரை ரட்சிப்பின் பாதையில நடத்த வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்கள் மேல் இருக்கிற கட்டுகள், அக்கிரம கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், நொறுங்குண்ட இருதயம் தேற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைவிடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் கர்த்தருடைய வசனம் மேன்மையாக கருதுகிறது. அதைத்தான் இந்த குறளிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பிறரை ரட்சிப்பின் வழியில் பின்பற்றச் செய்வதும், தான் பெற்ற ரட்சிப்புக்கு இழுக்கு வராமல் இல்வாழ்க்கை வாழ்வதும், தம்மை வருத்தி நோன்பு நோற்பவரின் நோன்பை விட மேலானது என்று இந்த குறளும் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த குறளுக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.